ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா நீங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸோ, இல்ல ப்ராடக்ட் ஓரியன்டட் பிசினஸோ, இல்ல காமர்ஸ் பிசினஸோ, இல்ல நீங்க வேற எந்த ஒரு பிசினஸ் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட்டிங் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க லீட் ஜென்ரேட் பண்ணுவீங்க. ஸோ மார்க்கெட்டிங் பண்ணாம எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணுறது, அதுக்கான 5 ஐடியா தான் இந்த வீடியோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அந்த 5 ஐடியா என்ன, அது எப்படி நம்ம மேக் பண்ணணும், அதுக்கான ப்ராசஸ் என்ன, அதை இந்த வீடியோ கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணுவோம்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா டைரக்டா எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா, நீங்க உங்க பிசினஸ்க்காக லீட் ஜென்ரேட் பண்ண மார்க்கெட்டிங்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டிங்ல ஸ்பெண்ட் பண்ணி லீட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற 5 ஐடியால ஒன்ஸ் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா லீட் ஃப்ளோ உங்க பிசினஸ்க்காக இருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர் ரெஃபரல் ப்ரோக்ராம். அது என்ன கஸ்டமர் ரெஃபரல் ப்ரோக்ராம்? உங்களோட எக்ஸிஸ்டிங் கிளைண்டோ, இல்ல உங்களோட ஹாப்பி கஸ்டமர்ஸோ, இல்ல உங்களோட இன்னோஸ் டீமோ, இல்ல உங்களோட எம்ப்ளாயிஸோ, அவங்களுக்காக நீங்க ரெஃபரல் ப்ரோக்ராம் கண்டிப்பா ரெடி பண்ணி ஆகணும். ஸோ இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் ரெடி பண்ணது மூலமா அவங்களுக்கு நீங்க என்ன பெனிஃபிட் பண்ணணும், ஸோ அவங்களுக்கு இன்சென்டிவோ இல்ல கேஷ்பேக்கோ இல்ல கமிஷனோ இல்ல ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணும், அந்த மாதிரி ஒரு ரெஃபரல் ப்ரோக்ராம் நீங்க ரெடி பண்ணணும். ஸோ அந்த ப்ரோக்ராம் நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூவை நீங்க உடனே லான்ச் பண்ணி ஆகணும். ஸோ லான்ச் பண்ணிட்டு அந்த கஸ்டமர் ரெஃபரல் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பப்ளிசிட் பண்ணணும். அதாவது உங்களோட கஸ்டமர்ஸ்க்கோ உங்களோட எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாய்க்கோ எல்லாருமே தெரியப்படுதுன்னா கண்டிப்பா அவங்க மூலமா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை மறக்காம எவ்ரி கிளைண்ட் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும்போது அந்த கிளைண்ட் கிட்ட இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு கண்டிப்பா லீட் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் இருந்து வர லீட் வர ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஜாயின் பிசினஸ் நெட்வொர்க். அது என்ன ஜாயின் பிசினஸ் நெட்வொர்க்? ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் நெட்வொர்க் ஜாயின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்ஐ, ரோட்டரி கிளப், அப்புறம் எம்எஸ்எம்இ ஒர்க் ஷாப், அதுவும் இல்லாம சிஎன்ஐ, ஒய்ஐ, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதுல உங்க பிசினஸ், அதாவது உங்க பிசினஸ்க்கு ஏற்ற நெட்வொர்க் சூஸ் பண்ணி அதுல நீங்க ஜாயின் பண்ணணும். ஸோ அங்க ஜாயின் பண்ணும்போது என்ன நடக்குன்னு பார்த்தா, இப்போ இருக்கிற நெட்வொர்க் மெக்கானிசம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில சொல்றேன். சென்னையில நீங்க எந்த ஒரு நெட்வொர்க் ஜாயின் பண்ணாலும் அவங்க உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க பிசினஸ் நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் இப்ப இருக்கிற நெட்வொர்க்ஸ் தான் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்க ஒன்ஸ் ஒரு நெட்வொர்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்க உங்க பிசினஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுவும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண, கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ற நெட்வொர்க்ல மினிமம் ஒரு 100 மெம்பர்ஸ் ஆச்சு இருப்பாங்க. அந்த 100 மெம்பர்ஸ்ல 1-to-1 மீட்டப் வச்சு உங்க பிசினஸ் அவங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவங்க பிசினஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு கண்டிப்பா லீடு ஜென்ரேட் ஆகும். ஸோ இன்கேஸ் நீங்க நிறைய நெட்வொர்க்ஸ் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய லீட் ஜென்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது உங்களோட செகண்ட் டேர்ம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜாயின் பிசினஸ் நெட்வொர்க். ஸோ பிசினஸ் நெட்வொர்க் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அதுவும் உங்க பிசினஸ் ரிலேட்டடா இருக்க பிசினஸ் நெட்வொர்க் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இதுதான் என்னோட செகண்ட் சாய்ஸ். தேர்ட் சாய்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூஸ் லீட் மேக்னெட். இது இப்போ இருக்க எல்லா சிஸ்டமும் அதாவது எல்லா கம்பெனிஸும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் உங்க கம்பெனிக்கு யூஸ் பண்ணணும். அது என்ன லீட் மேக்னெட் கேட்டீங்கன்னா, லீட் மேக்னெட்னா ஒன்றும் இல்லை கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஏதாச்சும் சர்வீஸோ நீங்க ப்ரொவைட் பண்ணா அதுல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ். ஸோ இல்ல 30 days ஃப்ரீ ட்ரையல், இல்ல ஃபர்ஸ்ட் டெமோ ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி ஒரு லீட் மேக்னெட் செட் பண்ணணும். இதுவே நீங்க ஒரு கோச்சிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா, ஸோ கோச்சிங் பிசினஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புக் வச்சு அது மூலமா லீட் மேக்னெட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இங்க லீட் மேக்னெட் எதை சொல்றேன்னு பார்த்தா, ஏதாச்சும் ஒண்ணு அவங்களுக்கு ஃப்ரீயாவோ இல்ல 30 days ட்ரையலாவோ கொடுத்து அது மூலமா கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் கெட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நேமு, கஸ்டமரோட ஃபோன் நம்பர், அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ், இந்த மாதிரி நீங்க கெட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றதா இந்த லீட் மேக்னெட். ஸோ இந்த லீட் மேக்னெட்டை உங்க பிசினஸ்க்கு நீங்க ரெடி பண்ணணும். அது உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி கோச்சிங் பிசினஸா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு புக் வச்சு லீட் ஜெனரேட் பண்ண, இந்த புக்கை படிச்சா போதும் உங்களுக்கு 30 daysல உங்களோட நாலேஜ் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன். அதாவது ப்ரொமோஷன் மீன்ஸ் நான் எப்படி சொல்றேன், உங்களோட வெப்சைட்ல உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இதெல்லாம் நீங்க வச்சுன்னா அது மூலமா உங்களுக்கு கஸ்டமர், உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் உள்ள வர ஸ்டார்ட் ஆகுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பிசினஸ். இதுவே நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனியா தான் 30 days ஃப்ரீ ட்ரையல் கொடுக்கலாம். இல்ல நீங்க டெமோ ஏதாச்சும் கொடுக்கறவங்க ஃபர்ஸ்ட் டெமோ ஃப்ரீயா கொடுக்கலாம். இல்ல ஏதாச்சும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போறீங்க அந்த ஃபர்ஸ்ட் விஐபி மெம்பர்ஷிப் ஃப்ரீயா கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு லீட் மேக்னெட் உங்க பிசினஸ் செட் பண்ணணும். அது மூலமா லீட் ஜென்ரேட் பண்ணும்.
அதுவும் நீங்க செட் பண்ண போற லீட் மேக்னெட் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸா இருக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு அப்செல் பண்ணும்போது அதை வந்து கண்டிப்பா பை பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ உங்க பிசினஸ்க்கு லீட் மேக்னெட் இருக்கா இல்லையா அதை செகண்ட் யோசிங்க. சோ அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு லீட் மேக்னெட் செட் பண்ணுங்க. இன்கேஸ் லீட் மேக்னெட் ஆல்ரெடி இருக்குன்னா அதை எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், உங்களோட மெயில் எப்படி யூஸ் பண்ணலாம், அது இல்லாம உங்களோட வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணலாம், உங்களோட சோஷியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு திங்க் பண்ணி அதை கரெக்டா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ என்னோட தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தா லீட் மேக்னெட். இதை மறக்காம யூஸ் பண்ணுங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். சோ நான் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து பிசினஸ் ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் ரெஃபரல் ப்ரோக்ராம். இது ரெண்டு மூணுமே உங்களுக்கு ஓரளவு கிளியரா புரிஞ்சிருங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ். அது என்ன பார்ட்னர்ஸ் கேட்டீங்கன்னா, இங்க வந்து பார்ட்னர்ஸ்னா உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிடையாது. சோ இங்க பார்ட்னர்ஸ் நான் யாரை சொல்றேன்னா ரீசெல்லர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர், டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ், சேனல் அண்ட் பிரான்சைசிஸ். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க பிசினஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருந்தா சோ அவங்க கிட்ட ஒரு ஒரு கமிஷன் பேஸ்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து ஒரு பெரிய கம்பெனியா இருக்கீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா இன்ஃபுளுசரோட டைப் பண்ணிட்டு நீங்க எனக்கு இதுல இவ்வளவு சேல்ஸ் நடந்தா உங்களுக்கு இவ்வளவு கமிஷன் தரேன் அந்த மாதிரி நீங்க பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம். ஸோ நீங்க கண்டிப்பா பார்ட்னர்ஷிப் வைக்க வேண்டிய முக்கியமான சேனல் எதுன்னு பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க பார்ட்னர்ஷிப் வைக்கணும். இதுவே நீங்க ஒரு பிரான்சைசியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பிரான்சைசி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு புது பிரான்சைசி வேற யாருக்கா கொடுக்குற மாதிரி பிளானோ இல்ல வேற ஒரு பிரான்சைசியோட டைப் பண்ற பிளானோ அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. அது மூலமா நீங்க வந்து உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நீங்க டைப் பண்ண வேண்டியது ரீசெல்லர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பிசினஸ் பத்தி ப்ரொமோட் பண்றதுக்கு நீங்க ஒரு நல்ல உங்களுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் பிக்ஸ் பண்ணி உள்ள ஒரு சேனலை டார்கெட் பண்ணி அவர் கூட நீங்க டைப் பண்ணீங்கன்னா அவரு வந்து உங்களுக்கு லீட் ஜென்ரேட் பண்ணி தருவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து இப்போ சமையல் சேனல் வச்சு சமையல் ஏதாச்சும் ஒரு எசன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ நீங்க சமையல் சேனலோட டைப் பண்ணிட்டு அவங்க கிட்ட நீங்க உங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண சொன்னா அது மூலமா ஏதாச்சும் பை நடந்தா அவங்களுக்கு வந்து சில கமிஷன் தரேன் அந்த மாதிரி பேஸ்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ். அதாவது உங்க பிசினஸ் வந்து அவர்கிட்ட கொடுத்து கமிஷன் பேஸ்ல ஒர்க் பண்றதுதான். இதுக்கு நீங்க ரீசெலர்ஸ் சொன்னாலும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாலும் சரி, சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் வச்சிருந்தாலும் சரி, ஸோ யாரோட ஒருத்தர் கூட டைப் பண்ணி அவர் சேல் பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு மேல அவருக்கு ஒரு சர்டன் கமிஷன் மட்டும் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஃபோர்த் பாயிண்ட் பார்ட்னர்ஸ். நீங்க கண்டிப்பா வந்து அப்கமிங் டேஸ்ல வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் டைப் இருக்கணும். ஏன்னா சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் டைப் இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட்டை அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. அவங்க ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு லீட் ஜென்ரேட் பண்ணி தருவாங்க. ஸோ இதுக்கான ஐடியாவை நீங்க கண்டிப்பா திங்க் பண்ணி எப்படி உங்க பிசினஸ் வந்து ஒரு பிரான்சைசி மூலமா கிரியேட் பண்ணலாமா இல்ல சேனல் மூலமா கிரியேட் பண்ணலாம். சில பேர்லாம் சில கம்பெனிக்கு தனி சேனலே இருக்கு. அதாவது ஒரு பிரான்சைசி மாதிரி ரெடி பண்றாங்க. அப்புறம் இன்ஃபுளுசரோட டைப் வச்சிருக்காங்க, ரீசெல்லர்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்க பிசினஸ்க்கு என்ன ரெடி பண்ணலாம்னு பார்த்து அதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் இதை சொல்றேன்னா உங்க பிசினஸ்க்கான லீடை அவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சர்டன் கமிஷன் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஸோ இதை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கண்டிப்பா எல்லா பிசினஸ் ஓனரும் ஃபாலோ பண்ணி ஆகணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் கிரியேட்டிங் கண்டென்ட். உங்க பிசினஸ்க்கான கண்டென்ட்டை நீங்க ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னா உங்க பிசினஸ் பத்தி உங்களை தவிர வேற யாருக்கும் 100% ஷூரா தெரியாது. ஸோ உங்க பிசினஸ்க்கான கண்டென்ட்டை நீங்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணணும். அது என்ன கண்டென்ட் கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் இப்ப சொல்றேன். இப்போ இருக்கிற எல்லா பிசினஸ் ஓனரும் அவங்க பிசினஸ்க்கு வந்து ஆன்லைன்ல கண்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து 1 மினிட் ரீலா இருக்கட்டும். ஒரு டாக்டர்ஸே பாத்தீங்கன்னா அவர் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் ரெகுலரா சொல்லிட்டு இருக்காரு. அது மூலம் ஒரு ஃபாலோவர்ஸ் கெட் பண்றாரு. அண்ட் சேம் டைம் சில கஸ்டமர் அதுக்கான கஸ்டமரும் அவரே எடுக்கிறாரு ஆன்லைன்ல இருந்து. ஸோ இதுக்காக நீங்க என்ன பண்ணணும், உங்க பிசினஸ்க்காக ரீல்ஸோ இல்ல ஒரு யூடியூப் வீடியோவோ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதை வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். ஸோ ரெகுலரா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா லீடை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ எந்த அளவு நீங்க வேல்யூ ஆட் பண்றீங்களோ ரீல்ஸ் மூலமாவோ ஷார்ட்ஸ் மூலமோ இல்ல யூடியூப் வீடியோஸ் மூலமா அந்த அளவு உங்களுக்கு லீடு ஜென்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ வித் கால் டு ஆக்ஷன். கண்டிப்பா கால் டு ஆக்ஷன் மறக்காதீங்க. நீங்க எந்த அளவு வீடியோ ஜென்ரேட் பண்ணுவீங்க எல்லா வீடியோலயும் ஒரு கால் டு ஆக்ஷன் வைங்க. இன்கேஸ் உங்களோட ரீல்ஸோ இல்ல யூடியூப் வீடியோஸோ வியூஸ் இன்னைக்கு போல பட் ஆனா ஒரு 2 மந்த் நீங்க கண்டினியூஸா ட்ரை பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா வந்து உங்களோட ரீல்ஸ் வியூஸ் கண்டிப்பா வியூஸ் போகும். அன்னைக்கு வந்து நீங்க வச்சிருந்த கால் டு ஆக்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டார்ட் கிரியேட்டிங் கண்டென்ட் ஃபார் யுவர் பிசினஸ். உங்க பிசினஸ்க்காக கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. அந்த கண்டென்ட் வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவு நீங்க வேல்யூ ஆட் பண்றீங்களோ அந்த அளவு உங்களுக்கு பிசினஸ் கிரியேட் பண்ணும். ஸோ மறக்காம உங்க பிசினஸ்க்கு நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க வித் கால் டு ஆக்ஷன். ஸோ அதான் முக்கியம் கைஸ். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி ஒரு லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண பிளாட்ஃபார்மை செட் பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் ரெஃபரல் ப்ரோக்ராம். ஒன்ஸ் நீங்க ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது மூலமா கஸ்டமர்
அவங்க ரெஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மூலம் அவங்களுக்கு கமிஷன் போயிட்டு இருக்கும். அண்ட் சேம் டைம் இன்சென்டிவோ, பெனிஃபிட்டோ, போனஸோ ஏதாச்சும் ஒண்ணு போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க கஸ்டமர் பெனிஃபிட் ரெடி பண்ணணும். செகண்ட் ஜாயின் பிசினஸ் நெட்வொர்க். உங்க பிசினஸ் அதாவது உங்க சரௌண்டிங்ஸ் ஏதாச்சும் ஒரு பிசினஸ் நெட்வொர்க் இருக்கான்னு பாருங்க. ஸோ அதுல ஜாயின் பண்ணுங்க. அதுல வந்து உங்க பிசினஸ் பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நிறைய பிசினஸ் கான்டாக்ட் கிடைக்கும். ஸோ பிசினஸ் டைப் பண்ணி உங்க பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. அடுத்து யூஸ் லீட் மேக்னெட். உங்க பிசினஸ்க்கான லீட் மேக்னெட் இருக்கான்னு பாருங்க. எல்லா பிசினஸ்க்கும் லீட் மேக்னெட் இருக்கு. ஸோ நீங்க பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணீங்கன்னா லீட் மேக்னெட் செட் பண்ண முடியும். ஸோ சாஃப்ட்வேர் கம்பெனி நான் சொன்ன மாதிரி 30 days ட்ரையல், ஃப்ரீ மெம்பர்ஷிப், அப்புறம் பாத்தீங்கன்னா இ புக், அந்த மாதிரி நிறைய லீட் மேக்னெட் சிஸ்டம் இருக்கு. நீங்க கண்டிப்பா ஜென்ரேட் பண்ணலாம். அடுத்து பார்ட்னர்ஸ். ஸோ யார் கூட கொலாபரேட் பண்ணலாம்? ஸோ இன்ஃபுளுசரோட கொலாபரேட் பண்ணலாமா, இல்ல டிஸ்ட்ரிபியூட்டரோட கொலாபரேட் பண்ணலாமா, இல்ல ரீசேலரோட கொலாபரேட் பண்ணலாம். ஸோ இதை திங்க் பண்ணி கரெக்டான கொலாபரேட் வச்சிருந்தா கண்டிப்பா உங்களுக்கான சேல்ஸ் அவங்களே பார்ப்பாங்க. ஜஸ்ட் நீங்க கமிஷன் மட்டும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போதும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் கண்டென்ட் ஃபார் யுவர் பிசினஸ். ஸோ உங்க பிசினஸ்க்கான கண்டென்ட் நீங்க ஜென்ரேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லீட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த 5 ஐடியாவை நீங்க கண்டிப்பா செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா லீட் வர ஸ்டார்ட் ஆகும். மேபி இது வந்து டைம் எடுக்கும். மேபி நீங்க ஒன்ஸ் 5 மினிட் செட் பண்ணிட்டா உங்க பிசினஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா லீட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது 5 மறக்காம உங்க பிசினஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. என்னால மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பை.